ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கல்லூரிகள், அதாவது இன்ஜினியரிங் கல்லூரிகள் 440 கல்லூரிகளுக்கும் அதிகமான கல்லூரிகள் இருக்குது. சரியா? இதில் முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி ஒரு சீரீஸ் பண்ணுறோம். அதன்படி ஒவ்வொரு வீடியோலையும் அந்த 50 கல்லூரிகளில் ஒவ்வொரு கல்லூரியாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த கல்லூரியோட முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈரோடு. கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஜினியரிங் கல்லூரியில் இதுவும் ஒன்று. இதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் வந்து 19. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியை பற்றின தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ மட்டும் இல்லை, எந்த வீடியோ இருந்தாலும் சரி, அந்த கல்லூரிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கல்லூரிக்கு நேரடியாக கண்டிப்பாக போங்க. வெறும் ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்த்து வராதிங்க. அந்த கல்லூரி முழுமையாக சுற்றி பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. சரிங்களா? முக்கியமாக நீங்கள் எந்த கோர்ஸில் சேர போகிறீங்களோ அந்த கோர்ஸுக்குரிய லேப்ஸ், ஒர்க் ஷாப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். சரியா? அடுத்தது பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்களே பிளேஸ்மெண்ட் சொல்ல போனீங்கன்னா அவங்களே காமிப்பாங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்தது கடைசியாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். 4 வருடமும் அந்த ஃபீயை வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கல்லூரியை சூஸ் பண்ணுங்கள். சரியா? இது ஒரு கைட்லைன் வீடியோ தான், அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சரியா? இது போக தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் காலேஜை பற்றி, கோர்ஸை பற்றி, இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்கள் டவுட்ஸை டைப் பண்ணி அனுப்பிவிங்க. நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி இந்த காலேஜுக்கு போகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அக்ரிடேஷன் என்னென்ன இருக்குது, கீ ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது இருக்குது, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ், சேவ் கட் ஆஃப் மார்க்ஸ், இப்படி அனைத்து தகவலையும் பார்க்க போகிறோம். சரியா? நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ். இந்த கல்லூரியை ஷார்ட் ஃபார்மில் ஏன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிஐடி இல்லை பிஏஐடின்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன் ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறேன்னா, நிறைய யூடியூப் சேனல் நம்ம சேனல்லேயே வேறு ஏதாவது வீடியோஸில் இந்த கல்லூரியை பற்றி பேசும்போது முழுமையான பேர் சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்லுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த ஷார்ட் நேம் சொல்கிறோம். சரிங்களா? இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2702. சரிங்களா? இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுன்றது 1996. இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. சரியா? இந்த கல்லூரியோட அட்ரஸ், வெப்சைட், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த கல்லூரிக்கு எப்படி ரீச் பண்ணுறது, நான் மதுரையிலேருந்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த கல்லூரி வந்து மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட 280 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும். சரிங்களா? ரூட் மேப் பார்த்தீங்கன்னா மதுரை டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு கரூர், கரூர்லேருந்து ஈரோடு, ஈரோடுலேருந்து சத்தியமங்கலம், அதுக்கப்புறம் பிஐடி. சரிங்களா? பிஐடி கேம்பஸ்க்கு போயிடலாம். அதாவது நீங்கள் மதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் ஹைவே 44 வந்து திண்டுக்கல், அடுத்து கரூர் வழியாக போகலாம். சரியா? கரூருக்கு போனோன்னா நேஷனல் ஹைவே 81 எடுத்துகிட்டு ஈரோடுக்கு போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சென்னிமலை, பெருந்துறை, பவானி இதெல்லாம் தாண்டினீங்க சத்தியமங்கலம் போயிடலாம். சத்தியமங்கலத்துலேருந்து ஆலத்துக்கோம்பை அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஐடி அங்கே கேட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க, பனானா இன்ஸ்டியூட். சரியா? ஓகே. ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி பார்த்துடலாம். ஈரோட்லேருந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் இருக்குது, 1.5 மணி நேரம் ஆகும். கோயம்புத்தூர்லேருந்து 85 கிலோமீட்டர் இருக்குது, 2 மணி நேரம் ஆகும். சேலத்துலேருந்து 110 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். பெங்களூர்லேருந்து 220 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 4-5 ஒரு 4.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும். அதேமாதிரி சென்னையிலேருந்து 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 8 to 9 ஹவர்ஸ் ஆகும். மதுரையிலேருந்து 4 சொன்ன மாதிரி 6 to 7 ஹவர்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அந்த இதை விட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஏஐடிஎஸ், ஃபேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏஐடிஎஸ் அண்ட் ஏஐ அண்ட் எம்எல், ஃபுட் டெக்னாலஜி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இருக்குது, மெக்காட்ரானிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, இசி இருக்குது, சிவில் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்குது. சரியா? கம்ப்யூட்டரில் எத்தனை கோர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி அவுட்லுக் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகை, அதில் 96வது ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க. NAC அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் A+ வாங்கியிருக்காங்க. ஸ்கோர் வந்து 3.5 out of 4. NBA பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, EEE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில், ஐடி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸுக்கு ஃபுல்லாக NBA Tier 1 அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? NRF ரேங்க் படி பார்த்தீங்கன்னா 151லேருந்து 200 அந்த பேண்டில் வந்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் இந்த கல்லூரி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியை பற்றி மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொங்கல் ஃபெஸ்டிவல் இங்கே வந்து ரொம்ப கிராண்டாக, அதாவது இது வந்து சத்தியமங்கலமே உங்களுக்கு தெரியும், ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஒரு ஏரியா தான் இல்லையா? அதனால் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே கிராண்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கேம்ஸ், ஃபேஷன் ஷோ, ஃபுட் ஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்லி கலக்குவாங்களாம். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்பவும் சப்போர்ட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்பல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அகாடமிக் ஃப்ரீடம் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கனால தான் நம்ம ரேங்கிங்லேயே இந்த காலேஜ் வந்திருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பு எல்லா கல்லூரியிலையும் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த கல்லூரியில் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் பெறுவதற்கு மேனேஜ்மெண்ட்டே ஹெல்ப்ஃபுல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே எல்லாருமே பாராட்டி சொல்கிறாங்க. கிரேட் பேக்கேஜ் இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் சிஎஸ்சி வந்து செய்கிறாங்க. அதே மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா போனாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி உங்களுக்கு தெரியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே இம்ப்ரெசிவாகவும் வெல் மெயின்டைண்டாகவும் இருக்கும். இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நான் பின்னாடி வரேன். ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் நல்லாயிருக்கும், ஹைஜீனிக்காகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? டிஸ்லைக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதே ஃபுட் வந்து இங்கேயும் வருது. சரிங்களா? ஹைஜீனிக்காக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. பட் வந்து டேஸ்ட்டாக இல்லை, வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான் போடுறாங்க அப்படின்ற ஒரு குறைய சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹை ஒர்க் லோடு வந்து எல்லா மாணவர்களுக்கும் அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால தான் கேர்ள்ஸை ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜில் போய் சேர்க்கலாம், தைரியமாக சேர்க்கலாம். அது மாதிரி ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவென்ட் செமஸ்டர் வந்து ஹாலிடேஸ் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் எல்லாரும் மாணவர்கள் சொல்கிறது வந்து லொக்கேஷன் ரொம்பவே வந்து சிட்டி விட்டு ரிமோட்டில் இருக்குது. சத்தியமங்கலமே ஒரு மாதிரி ஐயோ குறை சொல்ல போகிறேன், அது உங்கள் பாட்டு சண்டைக்கு வந்துடக்கூடாது. சத்தியமங்கலமே ஒரு சின்ன கிராமம் தானே இல்லையா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறதுனால லொக்கேஷன் வந்து நிறைய மாணவர்கள் குறை சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து கீ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. சென்டர் ஆஃப் பிசிபி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், அடுத்து ஃபெஸ்டோ சென்டர் ஆஃப் ஆட்டோமேஷன், அடுத்து ஸ்டிக் சென்சார் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த மாதிரி 3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. 29,000 கிட்டத்தட்ட 30,000 அலுமினி மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஆல் அக்ராஸ் வேர்ல்டு. கிட்டத்தட்ட 456க்கும் அதிகமான டெடிகேட்டட் ஸ்டாஃப்ஸ் வித் ஹை குவாலிஃபிகேஷன் இருக்கிறாங்க. 1329 அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இந்த கல்லூரி பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஏசிடிஎக்ஸ் ஆக்வே 2025 அவார்டு வந்து இந்த கல்லூரிக்கு வந்து வாங்கியிருக்கு. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏசிடிஎக்ஸ் நீங்கள் நிறையா அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். அதேமாதிரி வேரியஸ் கிளப் ஐஇ, ஏசிஎம், எஸ்ஏஇன்னு சொல்லி நிறையா கிளப்ஸ் ஆக்டிவிட்டீஸும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இன்னோவேஷன் சென்டர் பிஐசின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய இன்னோவேஷனும் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டையும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த பிஐசி அதாவது ப்ராடக்டிவ் இன்னோவேட்டிவ் சென்டர் அப்படின்றத பன்னாரிமணி இன்ஸ்டியூட்டே நடத்தி அதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கொலாபரேட்டிவ் ரேட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்ன்ஷிப் நிறைய கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா நிறைய கம்பெனிஸோடைய லேப்ஸ் அதாவது கொலாபரேட்டிவ் லேப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோடைய லீடர்ஷிப்பில் இந்த கல்லூரி வந்து லேப்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கொலாபரேட்டிவ் லேப்ஸ்ன்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அக்வாசப் லேப், காட்ரேஜ் அண்ட் பாய்ஸ், ஓப்பல் ஆர்டி இன்னோவேஷன் சென்டர் ஃபார் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங். ஓப்பல் தெரியும் இல்லையா, ரோபோட் அதாவது ப்ரோட்டோடைப்பிங்கில் வந்து இவங்க ரொம்ப மாஸ்டர்ஸ்னு சொல்லலாம். அது மாதிரி சென்டர் ஆஃப் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ், ஹரிதல் லேப், SEW ஈரோ டிரைவ் சென்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்பெஷல் மிஷின்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், NVDIA என்ன சொல்கிறது ஜெட்சன் எம்படட் AIDL லேப். ஸோ அதுக்கப்புறம் சீமென்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த மாதிரி நிறையா பெரிய ஜெயன்ஸ் கூட வந்து கொலாபரேட்டிவ் கம்பெனிஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. கொலாபரேட்டிவ் லேப்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. சரியா? ஸோ காலேஜ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஃபீஸ் வந்து 1,10,000 வரும். அதே ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,05,000 வரும். இதில் ஒரு 10,000 முன்னப்பனா இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயரை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப டீட்டெயிலான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் நான் இருக்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்கேன். எத்தனை கம்பெனிஸ் விசிட்டர் பண்ணியிருக்காங்கன்னா கடந்த வருடம் 2023 320, 2024 304 வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஸ்டூடெண்ட் பிளேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. ஆஃபர்ஸில் பிளேஸ்டு 2023 1473 ஸ்டூடெண்ட்ஸும் 2024 1175 ஸ்டூடெண்ட்ஸும் பிளேஸ் ஆயிருக்காங்க. ட்ரீம் ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 176, அதுமாதிரி 2024 வந்து பார்த்திங்கன்னா 237. சரியா? அதாவது நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் குறைஞ்சிருக்கு, நம்பர் ஆஃப் பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸும் 2023 கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ஆனால் ட்ரீம் ஆஃபர்ஸும் கூடியிருக்கு. சரியா? அதே சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 253 கடந்த வருடம் வாங்கியிருக்காங்க 2023. இந்த வருடம் அதான் நான் இந்த வருடம்னா 2025 அது. சரியா? ஆனால் நான் இந்த வருடம் சொல்கிறது வந்து லாஸ்ட்டாக முடிஞ்ச வருஷத்தை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 2024 173 சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சேவ் கட் ஆஃப் மார்க் என்ன இருக்குன்னா ஓப்பன் கேட்டகரியில் 188 எடுத்தால் நல்லாயிருக்கும். பிசிக்கு வந்து 185, பிசிஎம்க்கு 182, எம்பிசிக்கு 183, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 141, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 113. சரிங்களா? இதான் இந்த சேவ் கட் ஆஃப் எடுத்திங்கன்னா இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு.
கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வீடியோட லென்த் ஜாஸ்தியாகும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் மற்ற இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.